நம்ம கையில இருக்கு. நம்ம கையில இருக்கு. நம்ம நாடகத்தை நல்லபடியா நடத்தணும். ஆமா. நாடகம் நல்லபடியா நடத்தினா மட்டும் போதுமா? போதுமா? நல்லபடியா ரசிக்கணும். ஆமா. மக்கள் மக்கள் ரசிக்கணும். நீங்க நல்லபடியா நாடகத்தை பக்தியோட உட்கார்ந்து பாத்தீங்கன்னா இந்த மகமாயி நாடகம் பரவசத்தோட நடக்கும். ஆமா. நீங்க பக்தி இல்லாம படுத்து தூங்கிட்டேன்னா மகமாயி வீட்டுக்கு போயிருவா. வீட்டுக்கு போயிடும். ஒண்ணும் பண்ண முடியாது. அழைச்சாலும் வரமாட்டா, கூப்பிட்டாலும் வரமாட்டா. அதனால விடிய வரைக்கும் இருந்து நீங்க நாடகத்தை பார்க்கணும். நம்ம சரியான நாடகம் நல்லா இருக்குமா? மைக் செட்டுக்காரன் நல்லா அவரும் நல்லா இருக்கணும். மைக் செட்டுக்காரன் நம்மள எப்படி தெரியுமா? எப்படி? புருஷன் முண்டாட்டி மாதிரி. யார் புருஷன்? யார் புருஷன் யார் முண்டாட்டி? பிளக்க சொருவுறது யாரு? பிளக்க சொருவுறது அவரு. மைக் செட்டுக்காரன். பிளக்க வாங்கி நம்ம பேசுறது யாரு? நம்ம. அப்ப அவர் புருஷன், நம்ம பொண்டாட்டி. அப்படியா? புருஷன் முண்டாட்டி சண்டை இல்லாம விடியற வரைக்கும் இருந்தாதான் தொழில் சிறப்பா நடக்கும். அதனால நீங்க நம்ம 2 பேரும் புருஷன் முண்டாட்டி மாதிரி இருக்கான். நீ இப்ப எப்ப சிரிக்க ஆரம்பிச்சிருக்கியா? டான்ஸுக்கார பிள்ளைய பார்த்து காலையில எல்லாத்தையும் பார்த்து முடிக்கிற வரைக்கும் சிரிப்போட தான் இருக்கும். சிரிப்பு குறைய கூடாது. அந்த குளத்துக்கு மட்டும் நீ போவாத, சரி வராது. அங்க இடம் சரியில்லை. இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாலயா இந்த நாடகம் எதுக்காக வச்சிருக்கோம்? இந்த ஆத்தாவுக்காக வச்சிருக்கோம். ஆமா. காளியம்மாவுக்காக தெய்வத்தை வேண்டி மகா காளியம்மனுக்காக. இந்த மகா காளியம்மனை வச்சிருக்கோமே, இந்த நாடகம் வச்ச நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையோட நாடகம் வச்சிருக்கோம்? ஒரு நம்பிக்கை. அம்மா போய் வேண்டுனாக்க நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். நம்ம பிள்ளைய நல்லபடியா படிக்கும். நம்ம ஊர் நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும். ஒரு நம்பிக்கையில நாடகம் வைக்கிறோம். நம்பிக்கை வைக்கிறது நம்பிக்கையோட இருக்கணும். அது நம்பிக்கை எப்படின்னா, இப்ப நம்ம ஊர் மாதிரி ஒரு ஊரை ஒரு மன்னர் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட ஊர், பெரிய ஊர். ஆட்சி புரிஞ்சவன் மன்னர் போய் மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு போய் நகர்வுல பாக்குறது வழக்கம். இது மாதிரி மக்களை போய் பார்க்கறதுக்காக மன்னர் வரும் பொழுது ரோட்ல 2 பேர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒருத்தர் மன்னர் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறாரு. இன்னொருத்தர் சாமி பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறாரு. மன்னருக்கு குழப்பம் வந்துருச்சு. பக்கத்துல போய் என்னப்பா என் பேரை சொல்லு. அவரு மன்னர், அவருக்கு தான் தெரியும், அவனுக்கு தெரியாது. என்ன மன்னர் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறேன்னு மன்னர் கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த நாட்டிலே மன்னர் மட்டும் தான் உயிரோட இருக்கிறார். மன்னர் நினைச்சா யாரை வேணாலும் மேல கொண்டு போவாரு, யாரை வேணாலும் கீழே கொண்டு வரலாம். அதனாலதான் நான் மன்னர் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறேன் சொல்லி இருக்கிறான். சரி. உடனே பக்கத்துல இருக்கிறவன போயிட்டு நீ என்ன சாமி பேரை சொல்லி பிச்சை எடுக்கிற, என்ன அந்த அளவுக்கு நம்பிக்கைன்னு. சரி. மனிதனை எவனையும் நம்ப முடியாது. நம்ம ஆள் 2 காரப்ப உட்காந்துருக்காருல, மரச்சேர் போட்டு உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்காங்க. ஒருத்தன் விளையாட்டுக்கு இப்படி நான் இப்படி வர்றேன், வந்துட்டு இங்க நின்றுட்டு இப்படி நோண்டிக்கிட்டே இருக்கிறான். சரி. என்ன ஆகும்? நடக்க போறத கரெக்டா சொல்றேன். கீழே வந்துருவாரா? ஆமா. காரணம் என்ன? மனுஷன் பார்த்த வேலை. அப்படித்தான் காரணம் என்ன? அப்படி இருக்கா? காரணம் என்ன? மனுஷன் பார்த்த வேலை. ஆமா. இப்ப மனுஷனை நம்ப முடியல, பத்தியா? நம்ப முடியல. ஸ்டூல்ல கூட உட்கார முடியல. சரி. நோண்டி விட்டானே கீழே கவுத்து விட்டுருவாங்க. ஆமா. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதனால நான் மனிதனை எவனையும் நம்பல, கடவுளை தான் நம்புறேன். அதனால கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறேன் அவர் சொல்ல. சரி. மன்னருக்கு இப்ப குழப்பம் அதிகமாயிடுச்சு. சரி. என்னடா இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட போய் விளக்கத்தை கேட்கிறாரு. அதுக்கு அமைச்சர் சொல்லிக்கிறாரு, நம்ம ஊரு இலங்காரக்குடி மாதிரி அந்த ஊர்ல ஒரு திருவிழா வந்திருக்கு. சரி. நம்ம ஊர்ல திருவிழா வருது. அந்த திருவிழாவில் எல்லாருக்கும் பரிசு பொருள் கொடுக்கறத அறிவிப்பு விடுவோம். சரி. எல்லாரும் வருவாங்க. சரி. அன்னைக்கு உங்க சந்தேகத்தை தீர்த்துக்கலாம்னு அமைச்சர் சொல்லிட்டாரு. அமைச்சர் மன்னர்கிட்ட சொல்லிட்டாரு. ஆமா. இதே மாதிரியே திருவிழா காலம் கொண்டாடிட்டு ஊரே அடே அப்பா பரிசு பொருள் கொடுக்கறத அறிவிப்பு விட்டுட்டாங்க. சரி. எல்லாரும் பரிசு பொருள் வாங்க வரிசையில நிக்கிறாங்க. என்ன பரிசு பொருள் கொடுக்கறாங்க? என்ன பரிசு பொருள்? ஆளுக்கு ஒரு பறைக்காய், வேட்டி சேலையும். சரி. பெரிய பரிசு பொருள். எல்லாரும் இந்த வரிசையில வாங்கிட்டு போறாங்க. சரி. இந்த மன்னர் பேரை சொல்லி பிச்சை எடுத்தவரும் வாங்கிட்டு போறாரு. சரி. சாமி பேரை சொல்லி பிச்சை எடுத்தவரும் வாங்கிட்டு போறாரு. சரி. வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த சாமி பேரை சொல்லி பிச்சை எடுத்தாப்ல, சரி, அவங்க அப்பாவுக்கு வருடம் தவசம் வரும் பொழுது, சரி, தான் பிச்சை எடுத்த காசுல 10 பேருக்கு அன்னதானம் வாங்கி போறதா வழக்கம் வச்சிருக்கிறாப்ல. சரி. இந்த மன்னர் பரிசு பொருள் கொடுத்த சமயத்துல அவங்க அப்பாவுக்கு தவசம் வந்திருக்கு. தவசம் வந்தாக்க மல்லிகை ஜாமா, காய்கறி இதெல்லாம் வாங்கணும்ல. மல்லிகை கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு நடந்து இப்படி ரோட்டோடமா போயிருக்கிறாரு. சரி. போயிட்டு இருக்கும்போது இந்த மன்னர் பேரை சொல்லி பிச்சை ஒரு பரங்கிக்காய் தலையில தூக்கி வச்சுட்டு வித்துக்கிட்டு வந்திருக்காரு. சரி. ஆஹா, நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு பரங்கிக்காய் இருக்கு, இன்னொரு பரங்கிக்காய் சேர்த்தோம்னா கூட்டுக்கு உதவும் அப்படின்னு இந்த பரங்கிக்காய் 5 வெள்ளி கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாரு. சரி. வாங்கிட்டு வந்து வீட்டுல அரைச்சு பார்த்தா ஒரே பொன் பொருள் நகையெல்லாம் அதுல இருந்திருக்கு. சரி. அதை எடுத்து வச்சுட்டு வீடு வாசலாம் கட்டி குதிரை வண்டி எல்லாம் வாங்கி ஓஹோன்னு வந்துட்டாரு. சரி. சிறப்பா செழிப்பா இருக்கிறாரு. சரி. இப்ப மன்னர் கொஞ்ச நாள் வச்சு மறுபடியும் மக்கள் எப்படி இருக்கிறாங்க பார்க்க வருவோம். சரி. அப்படின்னு வர்றாரு. சரி. அப்ப இவங்களுக்கு பரிசு பொருள் கொடுத்திருக்காரா? பார்த்தாவணும்ல. வந்து திரும்ப சுத்தி வரும் பொழுது அதே இடத்துல அந்த மன்னர் பேரை சொல்லி பிச்சை எடுத்த மட்டும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். மன்னர் கடும் கோவம் வந்துருச்சு. சரி. பரிசு பொருள் கொடுத்தல. சரி. நேரம் மறுபடியும் பிச்சை எடுக்கிறேன். மன்னர் திருப்பி பிச்சை எடுக்கிறேன் கேட்க. சரி. அதுக்கு அவன் சொல்லிருக்கான், யோ
போயா பெரிய பரிசு பொருள் கொடுத்த 5 வெள்ளிக்கு போகல எத்தனை நாள் நான் வச்சு சாப்பிடுறது அதனாலதான் திரும்ப பிச்சை எடுக்க வந்துட்டேன்னு அவன் சொல்ல. சரி இப்ப மன்னருக்கு குழப்பம் அதிகமாயிடுச்சு. கொஞ்ச தூரம் நடந்து போயிருக்காரு. குதிரை வண்டியில வந்து ஒரு ஆள் இறங்கி இருக்காப்ல. யாரான்னு பார்த்தா நம்மள கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுத்தவன். சரி அப்பதான் மன்னர் என்னப்பா இப்படி குதிரை வண்டியில வந்து இறங்குற எப்படி மாறிட்டேன்னு கேட்க அதுக்கு அவர் சொல்லிட்டாரு, நான் எங்க அப்பா தேவசத்துக்கு பறையங்காய் வாங்கினேன். அந்த பறையங்காய் அறுத்து பார்க்கும்போது அதுல பொன் பொருள் நகையெல்லாம் இருந்துச்சு. சரி அதை எடுத்து வித்துதான் இந்த அளவுக்கு நான் வசதியா வாழ்ந்திருக்கேன்னு சொல்றாரு. சரி இப்பதான் மன்னருக்கு புரிஞ்சிருக்கு அவன் கடவுள் மேல வச்ச நம்பிக்கை அவன் வீண் போகாம இருந்திருக்கு. இவன் நம்ம மேல பேரை சொல்லி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான் பாரு, அதை ஊரை ஏமாத்துறதுக்காக பிச்சை எடுக்கிறான். இவன் பேச்செல்லாம் நம்ப கூடாதுன்னு அன்னைக்கு மன்னர் உணர்ந்திருக்காரு. இது எதுக்கு சொல்ல வரனா, கடவுள் யாருக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கண்டிப்பா கொடுத்துருவாரு. அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதனால நம்ம எந்த காரியமா இருந்தாலும் இந்த ஆத்தா மேல முழு நம்பிக்கையோட நின்று செயல்படுத்துறோம்னா இந்த காரியம் சிறப்பா அமைன்னு சொல்லிக்கிட்டு முதல் கடவுளை விநாயகர் பெருமாளை வழங்கிட்டு ஆனைமுகத்தோடு பிள்ளையாரே 5 கரத்தோடு பிள்ளையாரே ஆனைமுகத்தோடு பிள்ளையாரே 5 கரத்தோடு பிள்ளையாரே மாணிவயத்தோடு பிள்ளையாரே மாணிவயத்தோடு பிள்ளையாரே பகவான நாயகனே பிள்ளையாரே பகவான நாயகனே பிள்ளையாரே ஆனை ஆனை ஆனைமுகத்தோடு பிள்ளையாரே 5 கரத்தோடு பிள்ளையாரே ஆனைமுகத்தோடு பிள்ளையாரே 5 கரத்தோடு பிள்ளையாரே. பல்வான பச்சரிசி பொங்கலிடவா பாலாலே அபிஷேகம் செஞ்சுவிடவா பல்வான பச்சரிசி பொங்கலிடவா பாலாலே அபிஷேகம் செஞ்சுவிடவா அரசமரத்தோடு பிள்ளையாரே அரசமரத்தோடு பிள்ளையாரே ஆட்சி கொள்ள வேண்டுமையா பிள்ளையாரே இதுல ஆட்சி கொள்ள வேண்டுமையா பிள்ளையாரே ஆணையத்தோடு பிள்ளையாரே 5 கரத்தோடு பிள்ளையாரே எந்நகரத்திலும் பொன்னாரமாக விளங்கக்கூடிய இளங்கார்குடி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினத்திலே தமிழகத்தின் தலை சிறந்த நாடகர்களை கலைஞர்களை கொண்டு அன்பு அண்ணார் கந்தையா அவர்களின் கலைக்குழுவினால் நடத்தப்படும் ஸ்ரீ மகமாயி என்னும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு சிறப்பு நடைபெறும். இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கும் நடிகர் நடிகை மாமேதைகள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி தெரியப்படுத்த வேண்டியது எனது கடமை என்று கூறிக்கொண்டு இவருங்க மேடையிலே அன்பு அண்ணார் மணப்பாறையை சேர்ந்த கே ஜெகநாதன் அவர்கள் சிவன் மற்றும் பெரிய கருப்பாக நடிக்க உள்ளார். அங்கே இடி முழங்கேத்தி அதற்கு அடுத்தபடியாக அன்பு சகோதரி மனைவியை சேர்ந்த கே ஜோதி அவர்கள் இவரது மேடையிலே மகமாயி பின் தெலுங்காயாக நடிக்க உள்ளார். மதுரை அரசாளும் மீனாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி. அதற்கு அடுத்தபடியாக அன்பு அண்ணார் மனைவியை சேர்ந்த விஜயகுமார் அவர்கள் இவர்கள் மேடையிலே கோட்டை பெருமாள் மற்றும் மகிழ்ச்சி நடிக்க உள்ளார். இதோ என்
அன்பு அண்ணார் மனைவியை சேர்ந்த எம்.கே. பழனிசாமி அவர்கள் இவர்கள் மேல ஹார்மோனியம் மற்றும் பின்பாட்டினை இசைப்பார். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இருந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக முத்துக்கு முத்தாக யாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்டதில்லை வாக்கு மறைத்ததில்லை தானாக படித்து வந்தான் தக்கமென்ன வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தக்கமென்ன வளர்ந்த தம்பி தள்ளாடும் வயதினிலும் நான் தானே அவனை நம்பி முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்னாக எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அண்ணன் என்ன வந்த உள்ளம் தெய்வம் என்ன காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்தவில்லை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்தவில்லை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒருபோதும் பிரிவு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத மழா நாடுகால் மண்டபம் சொந்தமான ரோஜா விதங்களை போல் இராத வாசமடா ரோஜா விதங்களை போல் இராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் இறந்து வந்தோம் கண்ணாக அன்பாடி இணைந்து வந்தோம் சிறப்பு சிறப்பு அருமையான பாடல் கை தட்டலாம். அன்பு அண்ணார் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதற்கு அடுத்தபடியாக கோடையிடி பொட்டு முரசு அன்பு அண்ணார் மனைவியை சேர்ந்த ஆர் கண்ணன் அவர்கள் இப்பாருங்க மேடையிலே மிருதங்கம் தோலக் நான் தொப்பியினை இசைப்பார். சிறப்பு. அதற்கு அடுத்தபடியாக ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் மனைவியை சேர்ந்த அன்பு அண்ணார் ஏவி ஆர்மு அவர்கள் இப்ப இருக்க மேடையிலே சரியா இப்ப இருக்க மேடையிலே பல வாத்தியங்கள் மற்றும் பக்க வாத்தியங்களை இசைப்பார். அன்பா அப்பா ஏவி ஆர்வம் இவருக்கு மேலே ஆல்ரவுண்ட் பக்காவ பல வாத்தியங்கள்
அன்பு அன்னார். இவர் மேடையில ஹார்மோனியம் இசைத்துக் கொண்டிருக்க அன்பு அன்னார் பழனிசாமி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. அன்பு அப்பா மிருதங்க வித்வான் ஆர் கண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக அன்பு அப்பா ஏவி ஆறுமுகம் ஆல்ரோடு மாஸ்டர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர் மாலை சொல்லப்படுகிறது. தாள கலைஞர் எனது அன்பு சகோதரன் மலையை சேர்ந்த ஏபி சிவா அவர்களுக்கு மலர் மாலை அணித்து அண்ணனோட ஆசை நிறைவேற்ற போதுன்னு நினைக்கிறேன். காலையில 2 பேரும் போவோம். அந்த அண்ணா சிலைக்கிட்ட இருக்க கடையில போய் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுவோம். உனக்கு ரெடியா இருக்கு, நீ கவலைப்படாத. காலையில இந்த 2 மேலைக்காக அண்ணனை சரி பண்ணி விட்டுருவோம். காலையில போற 2 பேரும் அண்ணா சிலை அப்படி. அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய தாளத்தினை அன்பு அண்ணா அதற்கு அடுத்ததாக எங்களுக்கு தாளத்தினை இசைக்கு அன்பு அண்ணார் மனைவி சேர்ந்த ஏபி சிவார்கள் இவர் தாளத்தினை நாங்கள் பாடக்கூடியது பேசக்கூடியதும் உங்கள் செவிகளுக்கு சிறப்பாக எடுத்து காட்டக்கூடிய அன்பு அண்ணார் ஒலிபெருக்கி நேர்த்தார் தமிழன் ஆடியோஸா மணி ஆடியோஸ் அன்பு அண்ணார் அவர்களுக்கு உரிமையாளர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நல்ல பாட்டா செக்ஸ் பாட்டா போட்டு செலக்ஷன் பாட்டு செலக்ஷன் இருமுடிதாங்கி ஒரு மலராகி குருவெனவே வந்தோ இருவினை நீக்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய் அபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு இவருங்க மேடையிலே விட்டு போச்சு பேரு மேல இவருங்க மேடையிலே அன்பு அண்ணார் மனைவியை சேர்ந்த கே கன்னிசாமி அவர்கள் சின்ன கருப்பு மற்றும் சேவக பெருமனாக நடிக்க உள்ளார். அதற்கு அடுத்தபடியாக நாடக அமைப்பாளர் அன்பு அண்ணார் காரைக்குடி அருகாமையில் உள்ள நாட்டிச்சேரியை சேர்ந்த எஸ் கந்தையா அவர்கள் நாடக அமைப்பாளர். இந்த நாடகம் மட்டுமல்ல, வள்ளி திருமணம், முத்தாளம்மன், பொன்னர் சங்கர், அருளானந்தர், ஞான சௌந்தரி பக்கத்து இப்படி பல நாடகங்களை குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை வைத்து நடத்தி தருவார் என்று கூறிக்கொண்டு அன்னார் அவர்களும் அனைத்து நாடகத்தை ஒப்படைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். நாடக அமைப்பாளர் அன்பு அன்னார் நாட்டுச்சேரியை சேர்ந்த எஸ் கந்தை அவர்கள். சீன் அமைப்பு சிறந்த சீன் கம்பெனி கவிதா கௌசல்யா சீன் கம்பெனி மனைவி கவிதா அண்ணன் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார் சொல்லிடுவோம். இளங்கார்குடி கிராமத்தில் வசித்து தங்கையா வாத்தியார் நினைவாக என்ன எழுதிருக்கீங்க? நினைவுக்காகவா நினைவாகவா அவர்கள் தங்கையா வாத்தியார் நினைவாக இந்த கிராமத்தில் நாடகம் அமைத்த உங்களுக்கு நன்றி.
அவர்களுக்கு அப்புறம் நீங்கள் தான் முதல் முறையாக நாடகம் அமைத்த அமைப்பாளர்கள். பிள்ளையாக இந்த மலர் மாலையை அணிவிக்கிறோம். அது வந்து அமைப்பாளருக்கு தான் போடணும். பரவாயில்ல, இந்த மலர் மாலை சொல்லி எனக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஐயாவுக்கு இந்த மலர் மாலை உண்மையிலே நாடக அமைப்பாளர் அவரே நாட்டுச்சேரி சேர்ந்த அன்பண்ணார் கந்தையா அவர்களுக்கு சார வேண்டிய மலர் மாலை. ஏன்னா அவர் தான் எங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்தாரு. அவர்களுக்கு மனமாக நன்றி. அவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதோடு போயிட்டு வரேன். அடுத்த கலைப்பணியை தொடருவோம். போயிட்டு வரேன். ஆமாம், அனுப்பணும். போயிட்டு வரலாம் சொல்லியா? அது வேற கூட்டு வந்தீங்களா? ஆமா, நான் பார்க்கலையாப்பா. அப்படியா? இவர மேடையில ஆடல் அரசி, அபிநய சுந்தர, நாட்டிய பேர், நடன சிங்காரி. அது சரி, சுட்டி விட்டா தெரிக்கும். அப்படியா? என்ன ரத்தம் இப்ப தெரிக்குதா இல்லையா? உன்னை உட்கார வச்சு ஆடும்போது தெரிஞ்சிருவானம்மா. மறுபடியுமா காலை ஒடிச்சு முந்தா நாள் உட்கார வச்சுதான் எந்திரிக்கணும். முந்தா நாள் ஒடிச்ச உடனே மயிர் மறந்து போட்டு கிடக்குறீங்க. பரவாயில்ல, அதெல்லாம் சகோதரி மனையை சேர்ந்து கோலமன் அவர்கள் இவருக்கு மேலே டான்ஸ் அண்ட் காமிக்கா நடிக்க ஒத்தையில போறீங்கள ஏன் அந்த மகம் உள்ள சகரத்து பேசுவோம் ஐந்து சமய போடுறாங்கல்ல. ஒத்தையில 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 போறீங்கள ஏன் அந்த மகம் உள்ள சகரத்து பேசுவோம் ஐந்து சமய போடுறாங்கல்ல. தாளமா படுத்து தாளமா படுத்து உடம்பட்டு விட்டுடவா. உனக்கு கோமா இருந்ததுன்னா ஆரியமே கோவிலுக்கு கொண்டிடவா. குமலன குமகளே தமிழ் மகளே, குமலன குமகளே தமிழ் மகளே, இதோட நல்ல நேரம் கூட நீ வண்டிடமா, கூட நீ வண்டிடமா. சிறப்பு. பொம்பளை பிள்ளை பேரை கேட்டோன்னு பார்த்த துள்ளு எடுக்க சுடுப்பா இருக்கணும். உங்கள் முன் பேசிக்கொண்டும் பிள்ளை வெளியால போ. இல்லப்பா, நீ போப்பா. என் பேரை சொல்லி இல்லையா? மணியாச்சியா பாரு. 2:30 மணி. சொல்லு பாப்பா. என் பேரை சரி சொல்லு டக்குனு. உங்கள் முன் மணியாச்சு. பேரை மட்டும் சொல்லு. ஆமா, உன் பேர் மட்டும் சொல்லு. பேரை மட்டும் சொல்லிட்டு போ. அடங்க மாட்டேன். உன் பேரை சொல்லுப்பா. உங்கள் முன் பாடிக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கும் சின்ன நடிகன், தஞ்சாவூர் அருகாமை 16 கிலோமீட்டர் தான் அரியாணிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஏஆர் பூவரசன் என்னும் சின்ன சிறிய நடிகன் பப்பு. நான் பல வேடங்களுக்கு ஆகியுள்ளேன். உங்கள் அன்பும் ஆசையும் என்றும் தேவை. இப்படிலாம் சொல்லிக்கிட்டு என் கப்ளிங் பாய்ஸ்க்காக ஒரு பாட்டை பாடிட்டு வயலெல்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. இந்த பையன் பாடுவானா பாடம்ட்டானா அப்படின்னு அவங்க பாடுன பாடியா அவனுக்கு கொண்டுருவாங்க பயிலுவாங்க. இடியாப்பம் பட்டாம்பூச்சிடி ஏ பட்டாம்பூச்சிடி பல பலனு ஜொலிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா வந்து நின்று மாமே முன்னாடி அழகே அழகே உன மனைவியாக்கவா கணவன கையா முடிக்கணும் கன்னத்துல உம்மா கொடுக்கணும். கோடி அருவி கொட்டுதே அடிவு மேல தேடி உசுர மொட்டுதே நிற உன்னாலே மலக்கோவில் விளக்காக ஒளியாய் வந்தவளே மனசோடு தொலைவோட்டு என்னையே கண்டவளே கண்ண மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரே சொல்லும் ரோசாப்பூ காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான் பூ பூத்தது மழை சுடுகின்றது அடி அது காதலா வெயில் குளிர்கின்றது அடி இது காதலா இந்த மாற்றங்கள் உன்னாலே உருவானதா. இடியாப்பம் தான்
பட்டாம்பூச்சிடி என் பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி நான் கொட்டாம்பூச்சிடி பல பலனை ஜொலிக்கிற கவல கண்ணாடி பக்குவமா வந்து நின்று மாம முன்னாடி அழகே அழகே ஒரு மனைவி ஆக்கவா கணவன கையா பிடிக்கணும் கண்ணத்துல உமா கொடுக்கணும் பட்டாம்பூச்சிடி என் பட்டாம்பூச்சிடி கொட்டாம்பூச்சிடி நான் கொட்டாம்பூச்சிடி கொட்டாம்பூச்சிடி நீ கொட்டாம்பூச்சிடி தப்பு தண்டா பண்ணதில்ல பொய்யும் கூட சொன்னதில்ல நானே அடி நானே 4 பேரு மத்தியில சும்மா நித்தியில நானே உங்களுக்கு நானே ஒப்பாங்கம்மா வெறுத்தாலும் கொண்டை தம்பி பிரிச்சாலும் சத்தியமா நானே உன்னை விட மாட்டேன் ஒரு நொடி உன்னை பார்த்தா மனசு கொள்ளுங்குது ஒரு நிமிஷம் பார்க்கல நான் கண்ணு கலங்குது சொல்லுடி சொல்லுடி உன் பதில சொல்லுடி துணி போட பட்டாம்பூச்சிடி என் பட்டாம்பூச்சிடி கொட்டாம்பூச்சிடி நான் கொட்டாம்பூச்சிடி காலையில எந்திருப்ப பல்லு கூட தைக்க மாட்டேன் நானே வெடி போனேன் பக்காவான ட்ரெஸ் பண்ணி ஒன்னா பக்கா வந்து நிற்பேன் நானே 10 மணிக்கு தானே பஞ்ச தாலி கட்டானே கட்டி வேலை போட்டானே என்னோட அம்மாவுக்கு மருமகனீதான் பள்ளி கூட வெளியில வாங்கி குத்தமாங்க மனைவியாக நீ வர பாடிட போங்க மெதுவா மெதுவா என் மனவு சொல்லவா 10 ரூபாய் ஜாக்கிலே சரி யோசிக்காம வாங்கி போட்டேனே பட்டாம்பூச்சிடி என் பட்டாம்பூச்சிடி கொட்டாம்பூச்சிடி நான் கொட்டாம்பூச்சிடி பல பலன்னு ஜொலிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா வந்து நின்று மாம முன்னாடி அழகே அழகே மனைவி ஆக்கவா அப்படின்னு எங்க அண்ணன் இருக்கானே எங்க பெரியப்பார் பையன் எங்க அண்ணன் நம்ம திருத்துறைப்பூண்டி பக்கத்துலதான் ஈசனூர் தென்கரை ஈசனூர் ஏரியா ஈசனூர் தென்கரை ஈசனூர் ஐயா வந்து உள் பகுதியில் உள்ளவங்களுக்கு தெரியும் அந்த ஏரியாவில் காதல் கல்யாணம் பண்ணேன் காதல் கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுல மறு வீடு எல்லாம் அழைப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்க அண்ணன் இருக்கான மாமியார் வீட்டுல மருமையை புது மருமையை வந்து விருந்து வைக்கணும்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் அப்பா இல்ல அழைச்சிட்டு போய் விருந்துக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க மாமியாவோட கடற்கரை ஏரியா வச்ச நண்டு நத்த ராலு என்ன கடல்ல விலகுற எல்லா உயிரினமும் வாங்கி பயலுக்கு சாப்பிட்ற பொருள் சமைச்சிட்டாங்க இதை மட்டும் சமைக்கல நம்ம ஊர்ல இருக்கிற நாட்டுக்கோழி ஆட்டுக்கறி முட்டை கிட்ட எல்லாம் ஏகப்பட்ட தட்டப்புல ஏற்பாடு பண்ணிட்டாங்க சரியான சாப்பாடு சரி அவனு மாமியா வீட்டுல வஞ்சகம் இல்லாம தின்ட்டான் சாப்பாடுனா வயிறு முட்டு கட்டி எடுத்துட்டான் சும்மா இருப்பானாவே பய தின்னுட்டான் மாமியாலும் அவன் மனைவி என்ன கோயிலுக்கு போயிட்டு நாளைக்கு நீங்க ஊருக்கு போறீங்க நல்லது போலதெல்லாம் வாங்கி கொடுத்துற பிள்ளைகிட்ட அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டாங்க மாமியாரும் மனைவியும் கோயிலுக்கு போயிட்டு வரணும் கடை வீதிக்கு போயிட்டாங்க இப்ப பய வீட்டுல படுத்திருக்கிறான் பயலுக்கு சாப்பிட்டான்ல புட்டை அடிச்சது வயிற்ற வலிக்க ஆரம்பிச்சிருச்சு கலைக்கு எடுத்துருச்சு சரி வயிற்ற வலிக்க என்ன பண்றேன் வீட்டுக்கு பின்னாடி கருவ காடு இருக்கு ஆமா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பின்னாடி போனான் சரி போய் அங்க ஒரு கருங்கல் கிடக்குன்னு கருங்கல் மேல ஏறி உட்காந்து வெளியே இருந்துட்டான் சரி வெளியே இருந்தானா தட்ட அடிச்சு தள்ளி இருப்பான் பைய சரி வயிறு காலி ஆகி போயிடுச்சு நேரா வீட்டுக்கு வந்துட்டான் சரி வீட்டுக்கு வந்துட்டு வயிற்ற பாக்குறான் வயிறு காலி ஆயிடுச்சு என்னடா இப்பதான் சாப்பிட்டான் ஒரு தடவை தான் பீ பேண்டான் அதுக்குள்ள வயிறு காலி ஆகி போயிடுச்சுன்னு பையன் வயிற்று சரி நம்ம எவ்வளவு பேண்டர் போய் பார்த்துட்டு வரட்டு சரி பின்னாடி கருவா காட்டுக்கு போயிருக்கிறான் சரி போய் பார்த்தா அவன் பேண்ட பீய காணும் அடா அது என்ன அது அதிசயமா இருக்கு பீய காணோம்னா என்ன பண்றது தேட ஆரம்பிச்சுட்டான் சரி தேடுனா அவன் பேண்ட பீ எட்டி நவந்து போயிடுச்சு அடா அவனுக்கு ஒரு அதிசயத்தை நம்ம பேடுற பீ நவந்து போகுது இனிமேல் நம்ம வெற்றியா போய் எட்டி போக கூடாதுன்னு சொல்லி பய முடிவு பண்ணிட்டான் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டான் வயிறு காலியா இருக்கு பசி அதிகமா இருக்கு சாப்பாடு இருக்கு போட்டு சாப்பிடணும் மறுபடியும் போட்டு சாப்பிட்டு சரி சாப்பிட்டுட்டு படுத்து இருக்கிறான் சரி மணி ஒரு 5 மணி ஆயிடுச்சு சரி திரும்ப சாப்பிட்டோன்னா மறுபடியும் வயிற்று வலிக்கும்ல வலிச்சோட என்ன பண்ணான் பையா நம்ம எல்லாம் வெளியே இருந்தோம்னாக்கா பீ நவந்து போயிடுது சரி நம்ம எதுக்கு கருவ காட்டுல போய் பேலணும் மாமியா வீட்டுல கொல்லப்புறம் அடுப்படியில உட்காந்து பேண்டோன்னு உட்காந்துட்டான் சரி உட்காந்து மாமியா வீட்டு அடுப்படிக்கிட்ட சரி சமைக்கிற இடத்துல பண்ணிட்டேன் பையன் பேண்டு வச்சுட்டான்
பேண்ட் வச்சுட்டு சுத்தி சுத்தி வர பீ நவரவே இல்ல. எப்படி நவரம்? எப்படியா நவரம்? அவுச்ச முட்டை வச்சியா ஒழுங்கா? அவுச்ச முட்டை ஒழுங்கா சாப்பிட்டு போயிருக்குமா? 2 அவுச்ச முட்டை எடுத்து பீ மேல வச்சு பியப்பா 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 பியப்பான்னு சுத்தி சுத்தி வர பீ நவரல. எப்படி நவரம்? ஒழுங்கா சாப்பிட்டியா? 65 வச்சிருக்கலாம்ல. 65 சரியா சாப்பிடாதனால அது காண்பல. 65 4 பீஸை வச்சுட்டு மறுபடியும் பியப்பா 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 பியப்பான்னு சுத்தி சுத்தி தரம் போகல. சரி எப்படி போவோம்? இந்த இறால் இருக்குல்ல, இறால் வைக்கல. இறால ஒழுங்கா வச்சுதான் பீ போயிருக்குமா? பீ மேல இறால வச்சுட்டு சுத்தி சுத்தி வர பியப்பா பியப்பா பியப்பான்னு தட்டி தட்டு வரவா போல. எப்படி போவோம்? சரி நண்டு ஒழுங்கா சாப்பிட்டு நண்டு நகர்ற பொருள் நேரம் நகர்ந்து போயிருக்கும்ல. நண்டு சாப்பிடாத குறையாதான் போகல. 2 நண்டை வச்சாவது சுத்தி வரணும். 2 நட்டை மேல வச்சு சரி மறுபடியும் பியப்பா பியப்பா பியப்பான்னு தட்டி சுத்திக்கிட்டே வரோம் போல. எப்படி போவோம்? ஒழுங்கு இறங்கிருச்சு. மணி 6 6:15 ஆயிடுச்சு. சரி மாமியாவும் பொண்டாட்டி வர்ற நேரம். சரி இப்படியே பாத்துக்கிட்டு இருந்தோம்னா சரி வராது. ஒரு கட்டை எடுத்து லேசா தள்ளி விட்டோம்னா பீ போகும்ட்டு கட்டை எடுத்து ஓங்கி தட்டான்னு ஒரு பொருள் போட்ட மாதிரி மாமியாரும் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வந்தாங்க. சரி அடிச்ச அடியில அந்த பீ தெரிஞ்சு மாமியா மூஞ்சில பட்டுருச்சு. விளக்கமாத்த எடுத்து மாமியா விரட்டுனுச்சுனா சரி ஓடுனா ஓட்ட பின்னாடியே ஓடி போறான். கருவ காட்டுல போய் பாக்குறான். அவன் பேண்டது ஆமை மேல. இந்த மூளையில கருங்கல்ல பேண்ட நினைச்ச நிலப்புல போயிருக்கிறேன். அப்படி எல்லாம் இல்லாம எந்த வேலையும் நிதானத்தோட கரெக்டா செஞ்சிடணும். சரி இல்லன்னா அது பெரிய விளைவா ஏற்படுத்துறோம் அப்படின்ட்டு பெரியவங்களுக்காக பாட பாடிட்டு போய் பின்னாடி கலை பணியை தொடரணும். எல்லாமே தப்பு பண்றீங்க. புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை. புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை. புத்திசாலி இல்லை. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம். பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம். பணமில்லாத மனிதனுக்கு சொந்தம் எல்லாம் சொந்தம். புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை. புத்திசாலி இல்லை. மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை. சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை. புத்திசாலி இல்லை. அவன் கனவில் அவள் வருவாள். அவனை பார்த்து சிரிப்பான். அவள் கனவில் யார் வருவாள். யாரை பார்த்து அணைப்பாள். புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை. புத்திசாலி இல்லை. அங்கே சிரிப்பவர்கள் சிரி